ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த மினி விலாக் என்னோட ஒரு பூஜா ரொட்டீன் அன்றைக்கி எடுத்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மினி வீடியோவில் ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். வடை மாலை போடணும் இல்லையா, அதுக்காக சின்ன சின்ன வடையாக வந்து தட்டி எடுத்துகிட்ருக்கேன், குட்டி குட்டி வடையாக. ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து அந்த மாலை பார்த்திங்கன்னா சின்ன ஃபோட்டோ தான், படம் தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாலை போடணும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று எடுத்துக்க போகிறோம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய கொத்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் குக்கும்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத 2 துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். இஞ்சியை போட்டுட்டு தேங்காய் வந்து அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் துருவல் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மார்னிங் எடுத்துக்கலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரிலாம் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு அண்ட் ஹேருக்கு, நம்ம ஸ்டொமக் எல்லாத்துக்குமே ரொம்ப இந்த க்ரீன் ஜூஸ் வந்து நல்லது. ஸோ ரெடி பண்ணியாச்சு, லெமனும் பிழிஞ்சாச்சுங்க. அவ்வளோதான். கடகடன்னு இதை குடிச்சிட்டு அடுத்து நம்மளோட பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதை. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வேலை இருந்தது. ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெஷலாக வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது கேக்காக தான் இருக்கும், ப்ளம் கேக்கு. ஸோ இங்கே கேக் ஷாப் வந்திருந்தோம். அந்த ப்ளம் கேக்கு அண்ட் வந்து ப்ரௌனி அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமே அவங்க வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க. ஸோ கேக் நான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா எல்லா குட்டீஸ்க்கும், அதனால் வாங்கிட்டு போகலான்றதுக்காக வந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனா அவ்வளோ இருந்துச்சு கேக் எல்லாமே ஆஃபர்லாம் கூட போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த கேக் ஷாப் போகிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன வேணுமோ வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணிட்டு பாய்.